இந்த ஊரு, இந்த பேரு, இந்த மாடுனா பாயும். அப்படி பேர் கை நீட்டி விரல் சொல்லக்கூடிய இடத்துல தமிழகத்துல மதுரையில இன்னைக்கு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அப்படி உள்ள மாடுகள்லாம் பார்க்க முடியல. இது என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழகத்துல மதுரை மாவட்டத்துல பிறந்த ஊரு ஜல்லிக்கட்டு. மதுரை தான் அடையாளம். ஓய்வு இல்லாமல்ல இன்னைக்கும் களத்துல இறங்கினா பல மாடை பிடிப்பேன். தென் தமிழகத்தில் ஒவ்வொரு மாடுபடி வீரனுக்கும் உயிரிழந்தவர்களுக்கு அரசாங்க வேலை கொடுங்கன்றோம். அவன் இல்லாத இடத்தில் அந்த அரசாங்க வேலையை கொடுத்தால் அந்த குடும்பம் பொழைச்சிக்கிறோம். எனக்கு நான் உயிரோடு இருக்கேன், கையும் காலும் இருக்கு, ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கிருவேன். வெறும் 2 வயசுல சாக்ஸ் பலினை கொடுத்து படிப்பை எந்த அளவுக்கு, அடிப்படை கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறோமோ, எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தையும் எங்கள் ரத்தத்தில் ஊர்னதுன்னு சொல்லி 2 வயசுல சின்ன பிள்ளைகளை கொடுத்து நாங்கள் சாக்ஸ் பலினை கொடுத்து விளையாட விடுவீங்க. இந்த பாரம்பரியத்தை, மண்ணை நேசிக்கக்கூடிய, அந்த கலாச்சாரத்தை, பண்பாடையும் நேசிக்கக்கூடிய அந்த வீரர்கள், ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த வீரர்கள், அரவிந்து போல பாலமேட்டில் இருக்கக்கூடிய அரவிந்து போல பல அரவிந்தை இழந்து நிற்கிறோமே, அரசாங்கம் அந்த குடும்பத்தாரர்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுங்க, இல்ல ஒரு அரசாங்க வேலை கொடுங்கன்ற மாதிரி. இல்லாத இடத்துல மண்ணில் புதஞ்சிட்டான். இந்த விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வீரனுடைய மண்ணில் எங்களுடைய விதைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நல்லா ஒன்று விளங்கிறணும். ஏதோ ஜல்லிக்கட்டுக்கு வர ஆடு மாடு மாதிரி நினைச்சிடவேனா, பூரா படிச்சவன் இன்னைக்கு அப்படின்னா 10 நிமிஷம் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாதான்னு தாங்கி பிடிச்சி கொடுத்தேன். உயிரை கொடுத்து கூட போராடிக்கிருக்கான். நீங்க ஒரு 26 வருஷமா அந்த ஜல்லிக்கட்டு காலத்துல இருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்ப உள்ள ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் எதை மாத்தணும்? ஒட்டுமொத்த நம்ம ஜல்லிக்கட்டினுடைய பாரம்பரியமா இருக்கக்கூடிய நல்ல பாயக்கூடிய காளைகள் அடிமாடா போயிருச்சு. நம்ம விதைன்றது இன்னைக்கு நம்ம இந்த ஊரு, இந்த பேரு, இந்த மாடுனா பாயும். அப்படி பேர் கை நீட்டி விரல் சொல்லக்கூடிய இடத்துல தமிழகத்துல மதுரையில இன்னைக்கு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அப்படி உள்ள மாடுகள்லாம் பார்க்க முடியல. இது என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப சொல்றீங்கல்ல, மதுரையில ஒரு காலத்துல இந்த பேரை சொன்னா அந்த காலை பாயும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரி பார்க்க முடியல. ஏங்க, ஒரு காலத்துல இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல பிறந்த ஊரு ஜல்லிக்கட்டு. மதுரை தான் அடையாளம். எங்க பூமி தான் சாமி. அதில் 3 எழுத்துக்கு தான் மதுரை. தென் மாவட்டமே என்ன சொல்லுவோம்? மதுரை தான். எங்கள் சுற்றி இருக்க பூரா ஒரே வட்டார இலக்கு. கலாச்சாரத்தை இல்லாத நாங்கள் சொல்லலை. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாவரம், உலகத்தில் கடைக்கோடி தமிழர்கள் வரைய ஜல்லிக்கட்டுனா மதுரை தான். ஜல்லிக்கட்டுல நிறைய பேர் இறந்து போறாங்க. அவங்களோட அடுத்த கட்ட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? இப்ப ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் முழுசா கிடைச்சிருக்கா? உயிரோடு இருக்கிறவனுக்கு எல்லா பேரும் அரசாங்க வேலை கேட்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஏறத்தாழ 55 இடத்துல இப்போ இல்லை, 1996 இருந்து 2022ஆம் ஆண்டு இந்த 2 வருஷம் தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஓய்வு இல்லாமல்ல இன்னைக்கும் களத்தில் இறங்கினா பல மாடை பிடிப்பேன். அப்படி கிட்டத்தட்ட ஏறதால 4000 காளைகளுக்கு மேலே தான் பிடிச்சிருக்கோம். நல்லா பிடிச்சிருக்கோம். ஒரு ஊருக்கு ஒரு மாடு பிடிக்க போறவங்க கிடையாது. ஒரு பேட்ஸ்மேன்னா போடுற பந்தெல்லாம் அடிக்கிறவங்க தான் பேட்ஸ்மேன். எல்லா பக்கமும் அவுக்குற மாடெல்லாம் பிடிக்கிறவங்க தான் ஒரு மாடுபடி வீரன். தென் தமிழகத்தில் ஒவ்வொரு மாடுபடி வீரனுக்கும் உயிரிழந்தவர்களுக்கு அரசாங்க வேலை கொடுங்கன்றோம். அவன் இல்லாத இடத்தில் அந்த அரசாங்க வேலையை கொடுத்தால் அந்த குடும்பம் பொழைச்சிக்கிறோம். எனக்கு நான் உயிரோடு இருக்கேன், கையும் காலும் இருக்கு, ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கிருவேன். வெறும் 2 வயசுல சாக்ஸ் பலினை கொடுத்து படிப்பை எந்த அளவுக்கு, அடிப்படை கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறோமோ, எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தையும் எங்கள் ரத்தத்தில் ஊர்னதுன்னு சொல்லி 2 வயசுல சின்ன பிள்ளைகளை கொடுத்து நாங்கள் சாக்ஸ் பலினை கொடுத்து விளையாட விடுவீங்க. இல்லை, இப்போ பாரம்பரிய கலாச்சாரம் அதை போற்றி பாதுகாக்கிறோம், அதெல்லாம் ஓகே. அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தினால இந்த அடுத்த தலைமுறைக்கு என்ன அவங்களுக்கு லைஃபுக்கு ஏற்ற மாதிரி? ஆமாங்க, அது இறந்த வீரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணுங்க. மாவீரர்கள் ஜல்லிக்கட்டில் ஒவ்வொரு மாடுபடி வீரனுக்கும் அரசாங்க வேலை கொடுக்கணும். இந்த பாரம்பரியத்தை, மண்ணை நேசிக்கக்கூடிய, அந்த கலாச்சாரத்தை, பண்பாடையும் நேசிக்கக்கூடிய அந்த வீரர்கள், ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த வீரர்கள், அரவிந்து போல பாலமேட்டில் இருக்கக்கூடிய அரவிந்து போல பல அரவிந்தை இழந்து நிற்கிறோமே, அரசாங்கம் அந்த குடும்பத்தாரர்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுங்க, இல்ல ஒரு அரசாங்க வேலை கொடுங்கன்ற மாதிரி. இல்லாத இடத்துல மண்ணில் புதஞ்சிட்டான். இந்த விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வீரனுடைய மண்ணில் எங்களுடைய விதைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நல்லா ஒன்று விளங்கிறணும். ஏதோ ஜல்லிக்கட்டுக்கு வர ஆடு மாடு மாதிரி நினைச்சிடவேனா, பூரா படிச்சவன் இன்னைக்கு அப்படின்னா 10 நிமிஷம் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாதான்னு தாங்கி பிடிச்சி கொடுத்தேன். உயிரை கொடுத்து கூட போராடிக்கிருக்கான். இப்ப படிச்சுட்டு வர இளைஞர்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப படிச்சுட்டு வர்றவங்க அவங்க ஒரு கனவோட இருப்பாங்க, இந்த வேலைக்கு போகணும். டக்குன்னு ஜல்லிக்கட்டுல அடிபட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்து போயிடுது, அடுத்த கட்டமா போக முடியாது. ஏன்னா உடல் முக்கியம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் இதுவரையும் கிடைச்சிருக்கு? இதுவரையே எதுவுமே கிடைக்கல. மாடுபடி வீரர்கள் எத்தனையோ பேர் இந்தியன் ஆர்மிக்கு ஆசைப்பட்டிருக்கான். ஆனால் ஆர்மி ஆசைப்பட்டாலும் காவல்துறை ஆசைப்பட்டிருக்காங்க, எத்தனையோ பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி அவங்களால காயம்பட்டு போக முடியாமல் இருந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கூட சிறிய வேற இதில் காயம் போடுறதை காட்டி எங்கள் ஜல்லிக்கட்டில் காயம்பட்டு போனால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒவ்வொரு குத்தையும் அவனுடைய பதக்கத்தில் வாங்கின பரிசாக நடத்தான். இது இந்த ஊரில் மாடு குத்துனதா என் மையன் மாவீரண்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாய்
இல்ல அதுதான் இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல, மாடு குத்துன ஒவ்வொரு குத்தையும் அவார்டா வாங்குவாங்க மாவீரன்னு. ம். ஆனா மாவீரன் பேர் வாங்கிக்கலாம். ஒரு குத்தால அவருக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டமா நகர முடியல, நடக்க முடியல அப்படின்னா அவருக்கு யாரு சொல்றது? மாவீரன் பட்டம் மட்டும் போதுமா? ஆமா. பிள்ளை பட்டத்தை எதுக்கு மட்டும் வச்சுட்டு வளர்க்குறாங்க? அடுத்து அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குல்ல, அதை என்ன அதை பார்க்கணும்ல. இல்ல அந்த அந்த கேட்டகரி அளவுக்கு யாரும் இந்த மாதிரி எனக்கு ஜல்லிக்கட்டில் போய் இதாயிட்டேன், நான் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகல அப்படின்றத நாங்கள் கேட்குறது வந்து, நீங்கள் காயம்பட்டவர்களுக்கு தான் கேட்குறீங்க, நாங்கள் உயிர் இழந்தவர்களுக்கு தான் கேட்குறோம். நாங்கள் உயிர் இருந்தாலும் கூட இந்த இந்த வேலைகள்லாம் கிடைக்கல கூட கையை ஊண்டி கால் ஊண்டி கூட பொழைச்சிக்கிருவோம். ஆனால் நாங்கள் நினைக்கிறது நேசிக்கிறது ஜல்லிக்கட்டு, எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடையும் நேசிக்கிறோம். நீங்கள் அந்த வாழ்வாதாரத்தை நம்பி நாங்கள் அடிபட்டுட்டோம், இதில் வீழ்ந்துட்டோம் நினைக்கல. நாங்கள் என்னைக்கு வீரமாக தான் வாழ்வோம். இப்போ வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டுல மாட்டை துன்புறுத்தக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் பர்மிஷன் வாங்கணும், இப்படிலாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்பயுமே சொல்றாங்க, இந்த வாட்டி சொல்லிருக்காங்க. இதை பத்தி உங்களோட பார்வை என்ன? உண்மைதான், அரசு போடுற விதிமுறைகளை நாங்கள் அந்த இதுக்கான ஏற்றுக்கிறோம். அரசு போடக்கூடிய கோர்ட்டோடைய உத்தரவை நாங்கள் இல்ல, மதிக்கக்கூடிய இந்த விளையாட்டுன்னு சொல்லும்போது ஆமாம். துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் என்ன பிரதர் துன்புறுத்துறது? ஆணையை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கேரளா மாநிலத்தில் வந்துக்கிட்டு அவ்வளோ பேர் உட்காந்துக்கிட்டு கேரளா மாநிலத்துக்காரன் வீடு வீடுக்கு நாய் வளர்க்குற மாதிரி, நாய் கூட எங்களுடைய வைரவ சாமி, யானையும் எங்களுடைய விநாயகர் தான். அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வாங்கருவாளை அந்த அருவாளை வச்சுக்கிட்டு காதில் வச்சு இந்த குரட்டியை வச்சுக்கிட்டு குத்துறேன், இழுக்கிறேன், கவுரை போட்டு இழுக்கிறேன், குதிரையில் உட்காந்து சவாரி செய்கிறேன். எங்கள் வீட்டில் பிள்ளை பார்த்துக்கிட்டிங்களா? பிள்ளை ஆதார் கார்டில் தான் பதியலை, இல்லை அவனையும் சேர்த்து பதிஞ்சிருவோம். எந்த அளவுக்கு மாடுகள் அது மிருகம் சொல்கிறீங்களோ, மனிதன் தான் மிருகம். அதை யோசிக்க தரமில்லாதவன். 2 நாள் தண்ணி குடிச்சு 2 நாள் கூப்பிட்டா அம்மான்னு கூப்பிடும். நாயினா 10 நாள் வாலாட்டி உட்காரும். இதுதாங்க அறிவு. ஒரு அறிவு சேர்த்து மனிதன் கொடுத்தால் கூட இன்னும் உலகத்தில் வந்து முட்டாளாக தானே இருக்கான். இதெல்லாம் வந்து கேவலமாக இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக அந்த காலத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மாடு வீரராக என்ன மாதிரியான ஜல்லிக்கட்டில் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க? ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கும் போதும் அதாவது காயங்கள் பட்டிருக்கோம், சில விஷயங்கள் இருக்கும், உங்களுக்குன்னு ஸ்பெஷல் இருக்குல்ல, இந்த நாளை வந்து என்னால் மறக்க முடியாது, இதுக்கு பிறகு வந்து நான் இதை பண்ணணும் அப்படின்னு தெரியல, அந்த அந்த தருணங்கள். 1996ஆம் ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டில் வந்திருக்கும் போது 2007ஆம் ஆண்டு 2007-08க்குள்ளே இந்த கை ஒடிஞ்சது. நானும் என்னுடைய அண்ணன் ஏனாதி செல்வம் சொல்லி எங்கள் பெரியப்பா அம்மையன் கோபி 3 பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்து போயிருந்திருக்கோம். அது கூட இருக்கக்கூடிய வீரபாண்டியில் இருக்கக்கூடிய அவன் பேர் சடையன்னு கூப்பிடுவோம். அவன் பேர் 4 பேர் வண்டியில் போகும்போது சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துட்டேன். விழுந்து போயும் இந்த காயத்தோடு ஏற்படுத்தி அப்போ உள்ள சிறு வயதாக இருக்கும் போதே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அந்த ஆழ்கடல்னு சொல்லக்கூடிய அந்த தலை மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கெல்லாம் கம்மாயில் நீச்சல் அடிக்க முடியாமல் இருக்காங்க. வெறும் கம்மா ஓடையில் அன்றைக்கி 10,000 பேர். ஆழ்கடல் தலை தான் இருக்கும். ஒரு டைப்பில் தான் அப்படி இருக்கும். மனிதர் சாயம் மட்டும்தான் செய்வோம், காலில் தான். மாடு காலுக்குள்ளே தான் எரிப்போம். ஒரு மாடாக இருந்தாலும் வீரனாக இருந்தாலும் பல வம்பு கொம்பு 26 வருஷம் வம்பு கொம்பு இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது பார்க்கும்போது இப்படி திரும்பி பார்க்குறேன், ஏடா இவ்வளோ பெரிய ஆழ்கடலை நீந்தி வந்திருக்க மாடா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அன்னைக்கு இந்த காயம் ஏற்பட்டது குத்தி தூக்கி எரிஞ்சு மதுரை ராஜாஜி மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் பழைய டெம்போவில் ஏற்றிட்டு வருவாங்க. அந்த டெம்போவில் ஏற்றிட்டு வரும்போது இன்னமும் என்னுடைய ஞாபகம் இருக்குது, 3 டெத்து, அவ்வளோ காயங்கள். அப்போ எல்லாம் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? அப்படிலாம் இல்லை, காயம் போட்டிருக்கு, ஒடிஞ்சிருக்கு, தொங்கிக்கிட்டே தான் வந்தான். குடல் செறிஞ்சு பாவம் ஒரு திருச்சியில் வந்தக்கூடியவர், ஜல்லிக்கட்டுக்கு அப்பாற்பட்டு உள்ளவர், பேக்கில் சூட்கேஸோடைய சஃபாரி போட்டு வந்திருக்காப்புல. அவரை துணியை வச்சுமே கட்டியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரே சிறுவன் நான் மட்டும்தான். அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே என்னதுன்னா அந்த நான் தொங்கிக்கிட்டே வரேன், எப்போ ஆஸ்பத்திரி வரும் அப்படின்னு தெரியாமல் தொங்கிக்கிட்டே வரேன். இப்போ கட்டி காப்பாற்றினது. இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்குல்ல, அப்படிங்கும்போது இப்போ நமக்கும் குத்தி இருக்கு, பக்கத்துலேயும் இந்த மாதிரியான விபத்துகள் நடந்திருக்கு, அடுத்த தடவை வரும்போது அந்த பயம் இருக்காதா? இல்லை பிரதர், நீங்கள் அடுத்த கட்ட நிகழ்வில் பயம் இருக்காதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சூழ்நிலையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனையோ காயம்பட்டு எவ்வளோ இதில் போகும்போது அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டு போகிறேன், அப்போலாம் அவ்வளோ காயம் வரும். போருக்கு போனாலே காயம் வராதானே? வண்டி 2 வீலரில் ஓட்டினா கீழே விழுகாத வண்டி இருக்கா? மோதாத வாகனம் இருக்கா? அதுபோல் ஜல்லிக்கட்டில் இதில் சிறிய இது நடக்கத்தான் செய்யும், நடக்காமல் இருக்காது. எது கை ஒடிஞ்சு ரத்தமாக இருக்குது? இல்லை ரத்தம் இல்லை, கை ஒடிஞ்சு முறிஞ்சிருச்சு, முதுகில் வேற குத்து. அது உங்களுக்கு சின்ன காயங்கிறீங்களா? என்ன பிரதர், என்ன இது மிகப்பெரிய ஒரு காயமே கிடையாதுப்பா. நான் காயம்பட்ட காரணம் வந்து ஒரே இடத்துல என்னுடைய ஒரு அந்த நம்மளுடைய இருக்கக்கூடிய தொடைப்பகுதியில் மெயின் பாயிண்ட் அந்த கொஞ்சம் தள்ளி தொடைக்கு பக்கத்தில் 28 மூட்டு மூட்டியிருக்கேன். என் ரத்த குழாயே தெரிச்சிருச்சு. அடியோப்பில் ரத்தம் வந்து அப்படி இருக்கும், அப்படியே ரத்தம் பீச்சுது. நான் நிற்க வேண்டிய இடத்துல எதுவுமே இல்லை. ப்ரைஸை வாங்கிட்டு மாடு பிடிச்சி கொடியில் இறங்கி கொடியை தாண்டி போயிட்டேன். ஓப்பன் வேடிக்கை, ஜல்லிக்கட்டு ஓப்பன், யார் வேண்டாலும் இறங்கலாம்.
அப்போ அவ்வளோ கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தில் நிற்கும் போது மாடை பிடிச்சி சூப்பராக இறங்கி ப்ரைஸை வாங்கிட்டு அந்த இடத்துல போகிறேன் அமுக்குறாங்க. நீங்கள் மதுரை அரசு மருத்துவ மனைக்கு போயிட்டு வாங்கன்ட்டு. அப்போ என்னை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்திருக்கவங்க பார்த்து பிளட்டு பூரா போயிடுச்சு. ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லை. பழைய வண்டியில் இதில் பஸ்ஸில் ஏறி வரேன். ஏறி வந்து அவனியாவரம் கம்மாயில் தவறாம் கம்மான்னு சொல்லக்கூடிய ஊரில் அப்படி இருந்த என் தாய் வந்து என்னையெல்லாம் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, இல்லைடா எது வேற எங்கேயுமாடா ஜல்லிக்கட்டுலடா என் மயனை கூப்பிட்றாண்டு பெடக்கோழியில் அடித்து சாப்பாடை போட்டு உணர்வை ஏற்றி அம்மா இருக்கண்டா நீ இன்னும் அடுத்த மாடை குத்துன மாடை போய் திருப்பி பிடிச்சிட்டு வாடா. காயம் பட்டிருக்கு. நைட்டு வந்து பாத்ரூம் போகிறது கூட என்னால் முடியலை. என்னுடைய தாய் அந்த வயசுலேயும் கூப்பிட்டு போய் என்னுடைய பாத்ரூம் போக விட்டு என்னை படுக்க விட்டு வீட்டில் வந்தோடனே அவளை காயம் பட்டதுக்கப்புறம் என் மயனை வந்து ஆளாத்தி எடுத்து துணூறு பூசி விடுது. வீரத்துணூறு. அதான் என் தாய் வீரத்தாய். அப்போ இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் அடித்து சரி பண்ணுது. அந்த மாவு கட்டோடு போய் சத்திரப்பட்டியில் போய் வளர்த்துக்கிட்டு பிடிச்சி அந்த மாவு கட்டில் அப்புறம் தான் போய் பிடிச்சனே கொடன்னு ஆடிச்சுன்னா அறுத்து பார்த்தேன். அப்புறம் கை கூச்சம் வந்துருச்சு. அப்புறமேட்டு மறந்துருச்சு. இந்த கையை வச்சு தான் 4000 மாடுகளை பிடிச்சிருக்கு.